இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சுட சுட இட்லி கூட சாப்பிட்றதுக்கு கும்பகோணம் கடப்பா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கும்பகோணம் கடப்பா செய்கிறதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, அது மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, இதுவும் பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு இந்த தேங்காயில் பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 பல்லு பூண்டு. இதை தேங்காவோடு நம்ம அரைச்சிப்போம். வதக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்ல பெருசாக ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு சின்ன பல்லு பூண்டு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அமௌண்ட் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கடப்பா தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாவை போட்டுருவோம். பூண்டு பல்லு, வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினது போதும். தக்காளியை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம கடுகு சேர்த்து தாளிக்கும் போது பட்டை, கிராம்பு சேர்க்க மாட்டோம். பட் ஆனால் இந்த கடப்பாக நம்ம பட்டை, கிராம்பும் சேர்த்து தான் வதக்கணும். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இதோட மிக்ஸி கழுவி வச்சுக்க தண்ணியும் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும் இது. ஏன்னா இதில் பூண்டு, பச்சை மிளகாலாம் நம்ம வதக்காமையே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரா ஸ்மெல் போகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி 1 டம்ளர் ஊற்றுனேன். இப்போ 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. நல்ல வாசனை மணமாக வருது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டதுனால நான் இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணலை. இதில் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாமே திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி நல்லா கலந்துக்கணும். நல்லா கொதிச்சு மணமாக இருக்குது. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடப்பாவோட சாப்பிட்றதுக்கு இட்லி வெந்துட்டுருக்கு. ரொம்ப அருமையான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.